ஸ்டார்ட் பண்ணலாமா? வானவில் இதை சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? எப்படியும் உங்கள் மைண்டு தப்பாக தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் மாற்றி வச்சுருக்காங்க. யார்? கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். சில அவங்களால என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி முட்டா பயல்கள்லாம் ரொம்ப தற்குறித்தனமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் அதுக்கு சப்போர்ட்டாகவும் பேச போகிறது இல்லை. நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்காக நான் உட்காந்து எழுதவும் செய்யலை, எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த வானவின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றிட்டுருக்கானுங்க. அதை நம்ம சொன்னால் ஏதோ கெட்ட வார்த்தையோ அந்த மாதிரி மாற்றிட்டுருக்கானுங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அது தப்பாக பேசுகிற காலம் போய் ஒரு பெண்ணும் பேசின தப்பாகவும் ஒரு ஆணும் பேசின தப்பாகவும் அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்ல போனால் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரீசன் கேட்டால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி எல்ஜிபிடி இருக்காங்க, அவங்களால தான் இந்த மாதிரிலாம் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான் இதை ஏதோ இந்த வானவின்னு சொல்கிறத கெட்ட வார்த்தை மாதிரியும் அதை ஒரு தற்குறித்தனமாக இருந்துட்டு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா முன்னாடிலாம் வானவின்னு சொன்னால் ஒரு நல்ல வார்த்தை மாதிரி தெரிஞ்சது, இப்போ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி டோட்டலாக மாற்றிட்டுருக்காங்க. ஒரு சில கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை, இப்போ தொடர்ச்சியாக எதை எடுத்தாலும் அந்த வானவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கு. பார்த்தா வானவில் டேக் தட் வானவில் நண்பர், டேக் தட் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கு. எதுக்கு? ஒரு பையனும் ஒரு அன்பாக கட்டி பிடிச்சா கூட அதை வானவில் தான் போஸ்ட்டு போடுறாங்க, இல்லைன்னா கிண்டல் பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த எல்ஜிபிடி அந்த அது பேர் கூட வாயில வைக்க மாட்டேங்குது. அவங்க காரணமும் யார் காரணம்? இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னா, இப்போ எல்லோரும் இப்படி இருங்க இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி தற்குறித்தனமாக இருந்துக்கிட்டு தற்குறித்தனம் இது அதுக்கு ஒத்து வராது. சரி, ஓகே. இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு டேக் தட் வானவில்லை நீங்கள் டேக் பண்ணுங்கள், இவர் வானவிலா அவர் வானவிலா, இந்த வேண்டாம். இதெல்லாம் பெரிய பெரிய சேனலே போடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில நல்ல வார்த்தைகளை கெட்ட வார்த்தையை மாற்றிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, அதை நீங்கள் மேக் பண்ணலாம். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வானவில் டேக் பண்ண நல்லா இல்லை. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி மேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா ஒரு வானவில்னு சொல்கிற ஒரு கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சுருக்கானுங்க. இப்போ ஒருத்தவங்க வானவில்னு சொன்னாலே பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மாற்றி வச்சுருக்கிறானுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறது தப்புன்னு ஒரு தனியாக நின்று பேசினா தப்புன்ற காலம் போய் இப்போ ஒரு ஆணும் தனியாக போனாலே, ஒரு பையனும் தனியாக போனாலே தப்பாக பேசுகிறாங்க, ஒரு பெண்ணும் தப்பாக போனாலே தப்பாக பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குது. ஏன்னா இதுக்கெலாம் காரணம் அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி டேக் தட் வானவில் திரும்ப அதே மாதிரி பேசுகிறதுக்கு தான் வருது. ஏன்னா இதை விடுங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் வாழ்ந்துட்டு போட்டு அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு ஒரு சில நல்ல வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையை மாற்றுற மாதிரி இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டு அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு அதுக்கு நான் அது வேறு மாதிரி தான் பேசணும்னு வந்தேன். ஆனால் சரியாக எனக்கு பேச முடியாது. ஏன்னா இதை பேசினா நான் இப்படி பேசினா அங்கே தப்ப முடியும், அப்படி பேசினா இங்கே தப்ப முடியும். அதனால் நான் எதுவும் பேச விரும்பலை. இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் தற்குறித்தனமா வீடியோ போடாதீங்க. சாரி திரும்ப தற்குறின்னு வருது. அதை வச்சு தான் பெரிய பிரச்சனை பஞ்சாயத்தாக போய்ட்டுருக்கு இப்போ யூடியூப்பில். நான் அந்த கதைக்கு வரல.